நீதிமொழியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசியுங்களேன். இடதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற செய்தியினுடைய தலைப்பே சாயாதிருங்கள். என்ன செய்யாதிருங்க? சாயாதிருங்க. இப்படி சாயாத, வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் என்ன செய்யாத, சாயாதீங்க. அவர் வசனம் சொல்லுது, தன்னுடைய ஜப வீட்டில் கொண்டு வந்து அவர் மகிழ பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? மகிழ பண்ணுவார். வீட்டில் கல்யாணம் வைங்கல, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு நீங்கள் போய் வீட்டுக்குள்ளே தூங்குனீங்கன்னு வைங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வர்றவங்க ரசம் தள்ளி ஊற்றிட்டு போயிடுவாங்க. மேலே ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களா? சாக கிடந்தாலும் பம்பரமா, எனக்கு கை ஓடலை கால் ஓடலை விலங்கலை, என்ன செய்யலை, இந்த ஒரு நாள் நிற்கணும் தான் நிற்கிறேன். ஆண்டவர் தன் ஜப வீட்டில் கொண்டு வந்து உங்களை தூங்க வைக்க மாட்டார். நீங்கள் தூங்குனீங்கன்னா வேற யாரோ உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், பள்ளிக்கூடத்தில் டீச்சர் 50 பிள்ளைகளுக்கு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு? 50 பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. சில ஆட்கள் 1வது ரேங்கு, சில ஆட்கள் 2வது ரேங்கு, 3வது ரேங்கு, இப்படி ரேங்க் வருவாங்க. சில ஆட்கள் ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க. அப்போ யார் மேலே உள்ள தப்பு? யார் மேலே உள்ள தப்பு? இன்னைக்கு நம்ம வயசாகி போச்சு யோசிக்கிறோம். அன்னைக்கு நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா நம்ம நல்லா என்ன செஞ்சுருந்துருக்கலாம், படிச்சிருந்திருக்கலாம். இப்போ யோசிச்சு என்ன செய்ய, இப்போ நம்ம என்னமே படிக்க முடியாமல் போயிட்டு. அப்போ வசனம் சொல்லுது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது என்ன செய்யாதீங்க, சாயாதே. இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. வருஷத்தினுடைய 4வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் ஆண்டவர் சொல்றாரு, சாயாதப்பா. ஒன்று கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. ஆமென். விட்டு வந்த காரியங்களுக்கு 2 நினைவா குந்தி குந்தி என்ன செய்யாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. 24வது வருஷமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லுது, எப்படியாவது 26வது வருஷமும் வேலைக்கு போனா கடன் அடவட்டுரும். நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. 24வது வருஷத்திலே ஒரு தேவ பிள்ளை சொல்லுது, 26வது வருஷத்துல வேலை பார்த்தா கடன் என்ன செஞ்சிடும். நீ ஆராதிக்கிற தெய்வத்து மேல அவ்வளவுதான் நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? எப்படினாலும் அது நடந்தே தீரும். ஆமென். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதீங்க. அப்ப வேதத்தினுடைய வேத வசனத்துல எதிலெல்லாம் சாயாது இருக்க வேண்டும்? நிறைய காரியம் இருக்கு. ஒரு சில காரியத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 125ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 125ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனத்தை கூட வாசிங்களேன். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை, போதும், ஆண்டவர் சொல்றாரு, எதுல நீங்க சாயாது இருக்கணும்னா, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் சொல்லுங்க அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நல்ல கைகளை தட்டி எதுல சாயாது இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு, கோணலான வழிகளில் சாயக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுவே, இதுல என்ன செய்ய, நடங்க. கோணலான வழியில என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வழி. அந்த வழியில நடக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இது விசுவாசியா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க சாயாதிருங்கள். எதிலெல்லாம் சாயாது இருக்குன்னு வேதத்தில் 4 காரியங்களை கடந்த நாட்கள்ல தியானிச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப் போட்டேன் பார்த்தீங்களா, அது இரவு ஜெபம் முடிஞ்சு போய் அந்த செய்தியை கேட்டேன். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் அந்த செய்தியை கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சா நல்லவர்னு சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கூட்டம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆமென். அவர் நன்மை செய்தாலும் அவர் தான் எனக்கு கர்த்தர். ஆமென்.
அவர் எங்களை பாதுகாத்தாலும் அவர் தான் கர்த்தர், அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் தான் கர்த்தர், எங்களை தூக்கி எடுத்தாலும் அவர் தான் கர்த்தர், எங்களை தூக்காம விட்டாலும் அவர் தான் கர்த்தர். ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நிச்சயமா ஒரு நாள் என் வாழ்க்கையில இந்த வாக்கை நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான், ஒரு வாலிப தம்பி. அந்த தம்பி ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த சபைக்கு வர்றான். நேற்று தான் அந்த தம்பி என்னை பார்க்க வரேன்னு டேன்ட்ட சொல்லியிருந்தாப்புல, வாங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6 மணிக்கெலாம் வாரேன்னு சொல்லி காலையிலேயே கேட்டுட்டு வந்தாப்புல. வந்து உட்காந்தோடனே கேட்டேன், உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னால் அவனுடைய பேரை சொன்னான். அப்படியா, எவ்வளோ நாள் தம்பி சர்ச்சுக்கு வர்ற? 1 வருஷம். 1 வருஷத்தில் இன்றைக்கி தான் உன்னை பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். என்ன காரியம்னு கேட்டான். தம்பி சொன்னான், எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன எடுக்க ஆசையாக இருக்குது? நான் கேட்டேன், ஞானஸ்தானம் எதுக்கு நீ எடுக்க ஆசைப்படுறன்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னான், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறீங்க பாருங்கள், திருவிருந்துன்னு ஒரு பகுதி சொல்கிறீங்க பாருங்க, அந்த அப்பமும் ரசமும் வாங்குறது, அது இந்த ஞானஸ்தானம் எடுக்காததுனால தானே அதை எடுக்க முடியலையே. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன், அதனால தான் நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன். ஆமே. அதை விட இன்னொன்று அந்த தம்பி சொன்னால், இந்த 1 வருஷம் நான் வர்றேன் பாருங்கள், 7 மாதம் என் முதுகில் ஒரு வலினால் என் முதுகு தண்டில் டிஸ்க்கு பல்ஜ் ஆகி போச்சுன்னு மதுரையில் கொண்டு போய் செலவழித்தோம், நார்வேயில் கொண்டு போய் செலவழித்தோம், கேரளாவில் கொண்டு போய் செலவழித்தோம். எல்லா மருத்துவர்களும் இங்கிலீஷ் மருத்துவங்க பூரா ஆப்ரேஷன் பண்ணி முதுகு தண்டு உடத்தை ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க. தமிழ் வைத்தியர்கள் பூரா நாள் கணக்காக எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, நீ ரொம்ப நேரம் சம்மணம் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த 7 மாதமும் ஆலயத்துக்கு ஓடியே வருவேன். என்னை கூட்டு வர்றவங்க கூட சொல்லுவாங்க, சேரில் உட்காருன்னு. இல்லை, நான் ஆலயத்துக்குள்ளே வந்து சம்மணம் போட்டு தான் உட்காருவேன், முழங்கால் போடுவேன். ஆனால் இப்போ எனக்கு நல்ல சுகத்தை இயேசு கொடுத்து விட்டா. அவன் சொல்லும் பொழுதே அவன் கண் அப்படியே கலங்க ஆரம்பிச்சு. நான் ருசிச்சிட்டேன், இயேசு என்னை குணமாக்கிட்டார். ஆமாம், டாக்டர் சொல்கிறாரு, உன் ஹார்ட்டு வீக்கு, மெதுவாக தான் பேசுன்னு. டாக்டர் என்ன சொல்கிறாரு? கையை வேகமாக தட்டிடான்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகள், எந்த வழியில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம், அந்த வழியில் நமக்கு முன்னே ஒருவர் போய்கிட்டு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு என்ன செய்ய பண்ணுவார். அப்ப உங்க வழியில நீங்க, வசனம் சொல்லுது, கோணலான வழியில நீங்க சாயக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோணலான வழியில் என்ன செய்யக்கூடாது? இப்போ கார் ஓட்டுற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். சில நேரம் காரை ஓட்டிகிட்டு போவோம், மெயின் இடத்துல ஒரு டிராஃபிக் ஆன உடனே நாங்கள் எங்களுக்கு எந்தெந்த பக்கத்தில் பாதை இருக்குன்னு நமக்கு தெரியும். சடக்குன்னு நாங்கள் காரை மாற்றி அந்த பாதையில் விழுவோம் பாருங்கள். அங்கே போனால் அங்கே உங்கள் டிராக்டர் ஒன்று ரிப்பேர் ஆகி என்ன செய்யும்? கிடக்கும். இப்போ நாங்கள் போய் மாட்டினது ஒத்தடி பாதை, நாங்கள் போய் மாட்டினது எத்தடி பாதை? ஆமாம், ரிவர்ஸ் வர்றதுக்குள்ளே பார்த்தா எங்களை மாதிரியே பின்னுக்கு ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சுருப்பான், திரும்பி வேர்த்து விறுவிறுத்து எப்படியோ தண்ணி தேடி இங்கிட்டு வந்து பார்த்தா அந்த பக்கம் அந்த வண்டி ஊரா ஒழுங்காக போய்கிட்டு தான் என்ன செஞ்சுருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு என்ன கிடையாது? பொறுமை இல்லை. நமக்கு வழி ஊரா நேர் வழி ஆண்டவர் வச்சுருப்பாரு. நம்ம அதில் கோணல் வழியில் ஏறி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஸ்பீட் பிரேக்குன்னு கிராமத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க, ரோட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம ஆள் பாருங்கள், அந்த ஸ்பீட் பிரேக்கில் பிரேக்கை மிதித்து ஏற கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி சைடில் இப்படி ஒதுக்கிக்கிட்டு ஏறுவான். அப்படி ஒதுக்கிட்டு ஏறனால தான் அந்த ஊருக்காரன் என்ன பண்ணுவான்னா 2-3 பாறாங்களை தூக்கி கொண்டு வந்து அதில் என்ன செஞ்சிருவான், ஸ்பீட் பிரேக்கில் நைட்டில் மோதினா கூட ஏறித்தான் விழும். நம்மளை மாதிரி அறிவாளி கோண வழியில் போனதுனால அவன் பெரிய பெரிய முண்டுக்கல்லை தூக்கி வச்சிருவான். தூக்கத்தில் விடுறவன் செதறி வீணா என்ன செஞ்சிருவான். அப்போ அரசாங்கம் நமக்கு நல்ல வழியை காட்டுறதை போல தேவனும் நமக்கு நல்ல வழியை காண்பித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கோணலான வழிகளுக்குள்ள நம்ம போறதுக்கு யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம தாங்க கோணலான வழிக்குள்ள போவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விலை கூடின நெல்லுக்கு ஒரு விலை இருக்கும், விலை குறைஞ்ச நெல்லுக்கு ஒரு விலை இருக்கும். விலை கூடின நெல்லை மேலே ஒரு 10 படியை போட்டு கீழே மீதி இருக்கிற 30 படியை பழைய விலை குறைஞ்ச நெல்லை போட்டோம்னா அது என்ன வழி? என்ன வழி சொல்லுங்க? ஒன்றை நான் சொல்கிறேன் கேளுங்க. கருப்பட்டி காய்ச்சிரியா, கருப்பட்டியில் சீனியை போட்டு காய்ச்சும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமென், ஆமாம். வாங்கி தின்றவனும் சந்தோஷமாக கருப்பட்டின்னு தின்றுவான். நீ கருப்பட்டி காய்ச்சும் போது சீனி போட்ட பாரு, அப்படி எப்படி சீனி உருகுச்சோ அப்படியே நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் உருகி போயிடுவோம்.
பாலில் தண்ணியை கலந்தோம்னா பால் வாங்கி குடிக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் சரி ரைட்டு மாடு ரொம்ப தண்ணியை என்ன செஞ்சுட்டு போல இன்னைக்கு வெயில் காலத்தில் குடிச்சிட்டு போல தண்ணி ஊற பாலாக வந்துட்டு நினச்சி குடிச்சிருவான். நீ தனியாக பால் தனியாக உனக்கு போயிடும், தண்ணி தனியாக உனக்கு போயிடும், கடைசியில் குடும்பம் தண்ணியில் போயிடும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நம்மளை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவர், அவர் சொல்றாரு கோணலான வழியில சாயாத, உன் வழி நேர் வழி. அதனாலதான் அவர் சொல்றாரு நானே உனக்கு வழி, நானே உனக்கு சத்தியம், நானே உனக்கு ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் ஒரு இடத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நாள் அங்கேயும் போய் பார்ப்போம், கொஞ்ச நாள் இங்கேயும் போய் பார்ப்போம். உங்கள் இருதயத்தில் சிந்தை, உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு தம்பி சங்கீத பகுதி வாசிச்ச மாதிரி நம்ம சிந்தையில் என்ன வருதோ அதை தேவன் அறிந்துடுறார். ஆமென் அல்லேலூயா. அப்பயே ஆண்டவர் முடிவு பண்ணிடுவார், இவன் கட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், இவன் சேர மாட்டான், இவனை ஒடி முள்ளுக்கு கூட இவனை வச்சு என்ன செய்ய முடியாது, கட்டவே முடியாது, இவனை பேசாம விட்டுன்னு முடிவு பண்ணிடுவாரு. நீங்க கர்த்தருடைய வழியில தான் நான் போவேன், எந்த கோணலான வழியில நான் என்ன செய்ய மாட்டேன். அருமையாக கடந்த இரவு ஜெபத்தில் சொன்னேன், ஒரு கத்தோலிக்க ஃபாதர் அழகா சொன்னார், இந்த 2024 நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நீங்க போட்டிருந்தீங்கன்னு சொன்னா 2024 மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்ட பணம் வாங்கிட்டு போட்ட யூதாஸ் காரியோத்து நீ தான். யார் தான் சொல்லுங்க? யூதாஸ் காரியோத்து எப்படி செத்தாரு? எப்படி செத்தாரு? ஆமாம், ஓட்டுக்கு பணம் வாங்கி. இனி சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாது. இனி உங்களுக்கு பணம் எவனும் என்ன செய்ய மாட்டான், தேடி போனாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். எந்த ஓட்டை நம்ம விற்கக்கூடாது, ஓட்டை சரியாக நம்ம போட்டிருக்கணும். அப்படின்னா ஏன் நம்ம நேர் வழியில் ஓடாமல் கோணலான வழியில் ஓடுறோம்? கோணலான வழிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலை. நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் நான் கோணலான வழிக்கு போகிற மனுஷன் அல்ல, நேர் வழியா என்னை நடத்துகிற தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன கோணலான வழிக்கு கொண்டு வரது கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க நேர் வழியா போய் பாருங்க. கடந்த நாட்டில் கூட ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு இன்டர்வியூ நடக்குது, அதாவது ஒரு நேர்முக தேர்வு நடக்குது. ஒரு மனுஷன் கொஞ்சம் பலகீனமான ஒருத்தர் தம்பி வேகமா முன்னுக்கு போய் நின்றுட்டான். அவன் வெள்ளனே வேலைக்கு வந்தான், இன்டர்வியூக்காண்டி முன்னுக்கு போய் நின்றுட்டான். அவனுக்கு பின்னுக்கு வந்த ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக அவனை பிடிச்சி ஏன் அவன் ஆளை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்கான், அவனை பிடிச்சி பின்னுக்கு இழுத்து என்ன செஞ்சிருவாங்க, ஒருத்தன் பின்னுக்கு இழுக்க, ஒருத்தன் பின்னுக்கு இழுக்க, ஒருத்தன் பின்னுக்கு இழுக்க, கடைசியில் அவன் அந்த ஃபைலோட பின்னுக்கு வந்து இப்படி நின்றுட்டு ரொம்ப களைப்பாக பார்ப்பான் பாருங்க. அங்கே பார்த்தா அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் இவன் பின்னுக்கு நின்ற ரூம்ல இருந்த கதவை தான் திறப்பார். முன்னுக்கு எல்லாரும் இவன் போயிருப்பான் பாருங்க. சில நேரம் நம்ம நேர் வழியில நடப்போம், நம்மளை இந்த உலகம் கோணலான வழிக்கு நேரம் இழுத்து விட்டாலும் நம்ம ஒரு சத்தம் கூட போடாம, ஆண்டவரே யாரெல்லாம் என்னை பின்னுக்கு தள்ளினார்களோ, வசனம் சொல்லுது குத்தினவர்கள் நம்மளை நோக்கி பார்ப்பார்கள். ஆமென். ஒவ்வொரு மனுஷனா அவனை பிடிச்சி இழுத்து 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 விட்டு கடைசியில் வந்து நிற்பான். கதவை திறந்து மேனேஜர் இப்படி பார்ப்பாரு, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. முதல்ல இவன் தான் உள்ள இன்டர்வியூ போயிடுவான். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம ஓடுற பாதை கோணலான வழியில ஓடாம நேர் வழியா என்னை நடத்துகிற தெய்வத்தை பார்த்து நானும் நீங்கள் ஓடுனா நிச்சயமாய் நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்ம கோணலான வழியில போயிட்டாவே, சாஞ்சிட்டாவே, நம்மளை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு சேர்த்துருவாரு. ஆமென் அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. 10 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டாங்கன்னா 9:55 ஆலயத்துக்கு என்ன செஞ்சிடணும்? ஆமாம், நான் அங்கேருந்து வர்றேன், நான் இங்கேருந்து வர்றேன், நான் அங்கேருந்து வரேன், நான் இங்கே. நீ என்ன கதை சொன்னாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது, கவர்மெண்ட்டில் டிஎன்பிசி எக்ஸாமு, இங்கே இருக்கிற கணிக்கு கோயம்புத்தூரில் சென்டர் போட்டுருவாங்க. ஏன் நான் சிலுவையாபுரத்துலேருந்து நான் வர்றேன்னு சொன்னாலும் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க. கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏது இருக்குன்னு உனக்கு பரீட்சை எழுதணும்னா நீ எப்படியாவது கோயம்புத்தூர் போய் சேர்ந்தே ஆகணும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாளை குறிச்சிட்டாங்கன்னா நம்ம நேர் வழியா நடக்கிறவங்க அந்த பாதைக்கு போயே ஆகணும்.
தேவன் நமக்கு ஒரு ஆலயத்துக்கு ஒரு நேரத்தை குறிச்சிட்டாரு. இதுதான் கோணலான வழி அல்ல, சரியான ஆராதனைக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டுட்டு. ஆமென், அல்லேலூயா. ஏறக்குறைய 35 வருஷம் இந்த ஆலயம் நடக்குது. ஒரு நாளாவது நீங்க வந்து இந்த ஆலயம் 10 மணிக்கு ஜெபம் துவங்காம இருந்ததை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமாம், இது யார் நடத்துகிறா? மனுஷன் தான் நடத்தணும். ஆண்டவர் நடத்துகிறாரு. ஊழியக்காரன் தான் என்ன செய்கிறோம்? அப்பா நடத்தி, நான் நடத்தி, டேனி வந்து நிறைய ஊழியர்களை அநேகரை கொண்டு வந்து நடத்தினாலும் சரியாக நடத்தப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு தேவ ஊழியக்காரர் என்னோட படித்து ஊழியத்தில் வந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. என் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணார். ஹலோ பிரைஸ்லோ, நான் இன்னார் பேசுகிறேன், நீ எப்படி இருக்கப்பா? வினோ, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். என்னோட படித்த கிளாஸ்மேட் தான். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கேன்? நான் இன்னார் சொல்லு எப்படி இருக்கேன்? மனைவி நல்லா இருக்கா, பிள்ளைகள் நல்லா இருக்கா, ஊழியம்லாம் நல்லா இருக்கா? எங்கள் ஊழியம் நல்லா இருக்குது. அப்படியே ஏதோ ஓடுது. அப்படியா, சரி, ஏதோ ஓடுது. தொழில் எப்படி ஓடலாம், பணையத்தை எப்படியும் ஓடலாம், எது எப்படி ஓடினாலும் சரி, ஊழியம் ஒழுங்காக ஓடணும். ஊழியம் ஓடுறது கிடையாது, பாதம் அமரணும். அதோட அவர் கேட்ட அடுத்த கேள்வி, நிறைய காரியங்களை கேட்டு, நீ ரொம்ப ஊழியத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு கேள்விப்பட்டப்ப எப்படி ஊழியம்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு? நான் சொன்னேன், எனக்கு அவரை தவிர வேறு வழி இல்லை. ஆமென். உனக்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, நேரச்ச நேரம் பூரா விவசாயம் போடுவேன், மிச்ச நேரம் பூரா நீ என்ன பண்ணுவேன்? ஊழியம் பார்ப்பேன். இங்கிட்டும் பார்க்கணும், அங்கிட்டும் பார்க்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நம்ம கஞ்சி ஊத்துன்னு சொல்கிற நம்பிக்கை இவனுக்கு என்ன ஆகி போச்சு? அட்டு போச்சு. அதனால் இவனும் கையால் வேலை என்ன செய்கிறான். எனக்கு எல்லா காரியம் இருந்தாலும் வேண்டாம், தேவன் தான், ஆராதனை தான், ஜபந்தான், இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு அழைப்புன்னு நான் ஓடினேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை நல்ல ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வாக்குத்தத்தம்லாம் ஒன்றும் கிடையாதப்பா, வேதம் முழுதும் வார்த்தை தான். ஆண்டவர் இந்த வருஷம் என் கிருபை உனக்கு போதும்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்காங்க. அப்புறம் அவர் சொன்னார், இங்கே எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாழாக்காமல் தலையாக்குவார். என்ன ஆக்குவார்? சரி, பரவாயில்ல, வாழை இல்லாமல் இருந்தவொடனே என்ன ஆக்க போகிறார்? ஆண்டவர் தலையாக்க போகிறார். சரி, இப்படி ஆராதனைலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட அழகாக சொன்னார், நாங்கள் ஆராதனை நம்ம சர்ச்சில் நடத்தலை, நம்ம சர்ச்சில் ஒரு 7 பேர் 8 பேர் தான் வருவாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு ஆளை பிடிச்சி விட்டுட்டு அவருக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுங்கன்னு அங்கே சபையில் சொல்லிவிட்டு நான் சிவகாசிக்கு வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்? நான் சொன்னால் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல், அப்போ இந்த வருஷம் பூரா உனக்கு உன் வாயில் மண்ணு தான். என்ன இப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவன் வாயில் என்ன தான் சொல்லுங்க. ஏன்னா இந்த 7 ஆத்துமாவுக்கு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிவகாசி போனால் நமக்கு கை நிறைய காணிக்க கிடைக்குன்னு போனால் அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பான் நீங்கள் பாருங்கள். அதான் நேர் வழியாக நடக்கலைன்னா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் வினோ பாஸ்டர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிடம் ஆவியானட்ட சத்தத்தை இருதயத்தை கொடுத்தா தெரியும். ஒரு கடந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன் அழைக்கிறதுக்கு. அங்கே போனால் உபவாச ஜெபம். நம்ம பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையில் அங்கே ஒரே ஒரு பாட்டியும் ஒரே ஒரு தங்கச்சியும் தான் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி இந்த தங்கச்சி ஜெபத்தை முடிக்க பாட்டிக்கு ஜீவன் என்ன செய்யும் போல பிரிகிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் அப்படியே அந்த பாஸ்டருக்கு ஃபோன் போட்டேன். பாஸ்டர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இந்த உள்ளதான், அந்த ஊருக்குள்ள தான் ஒரு சில வேலை இருக்குது, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, இன்னைக்கு உபவாச ஜெபம். அது ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க பாஸ்டர், ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க. அப்படியா பாஸ்டர்மா, அங்கே பாஸ்டர்மா மதுரை போயிட்டாங்க. நேர் வழியாக நடக்கணும். நம்ம கோணலான வழியில் ஊழியக்காரன் சாஞ்சால விளங்காது, விசுவாசி கோணலான வழியில் சாஞ்சால விளங்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேர் வழியாய் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. சங்கீதம் 101:3 கூட வாசிங்களேன். சங்கீதம் 101:3 கூட அந்த வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. நல்ல கையை பிடித்து தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னுக்கு வைக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போவாங்க, இவங்க போவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 101:3 சொல்லுது, தீங்கான காரியத்தை என் கண்ணுக்கு முன்னுக்கே வைக்க மாட்டேன். முழிச்சாவே என் வழி நேர் வழியா தான் இருக்கும், கோணலான வழியில நான் போகவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோணலான வழியில நான் போகவே மாட்டேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவருடைய செய்கையை வெறுக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களும் இப்படி தான் சர்ச்சுக்கு போய் இப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் மாறி போச்சு, இப்போ நம்ம நல்லபடியாக தான் இருக்கிறோம், இப்பயும் நம்ம சபைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை தேவ பிள்ளையே, அவருடைய செய்கையை வெறுக்கிறேன். அந்த பொல்லாத ஆவி என்னை பற்றாது. நல்லா கைதட்டி, தீங்கான காரியத்தை என் கண்ணுக்கு முன்னுக்கு நான் வைக்கவே மாட்டேன், வழி விலகிறவரின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சாயாதிருங்கள், கோணலான வழிகளுக்கு சாயாதீங்க. ரெண்டாவது ஒரு வார்த்தையை தியானிங்க. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதுல 4வது வசனத்தை கூட வாசியுங்களேன். செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு காலம், கடைசி காலம், கோணலான வழியில சாகிறது. 2வது தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:4 எழுதுறாரு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. எதுக்கு விலக்கி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, நீங்க இப்ப பைபிளை பார்க்க வேண்டாம், அதுல நீங்க வீட்டில் போய் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:4 அந்த வசனம் தான் இருக்கும், அதுல வேற வசனமே இருக்காது. இப்ப பைபிளை பார்க்காதீங்க, இப்ப பலிபீடத்தை பாருங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப 2வது வசனம் சொல்லுது, நீங்க எதுக்கு சாயக்கூடாதுன்னா, கட்டு கதைகளுக்கு சாயாதிருங்கள். நல்லா கையை தட்டி, கட்டு கதை, அந்த கதை, இந்த கதை, எத்தனையோ கதை இருக்கு. ஆனா சத்தியத்தை குறித்து கட்டு கதைகளுக்கு நீங்க சாயவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டு கதைகளுக்கு என்ன செய்யாதிருங்கள், சாயாதிருங்கள். 1வது வசனத்தை வாசிங்களேன், 1வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. ஆமென், அல்லேலூயா. பவுல் பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதி வரும்பொழுது சொல்லுகிறார், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு இருக்கிறதுனால சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டு கதைகளை வீட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேன். நல்ல விசுவாசியை பார்க்கும் பொழுது வந்து உட்காந்து பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விசுவாசியை சொல்லுங்க, அக்கா அண்ணன் இப்படி வர்றீங்களே, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிங்கன்னு சொல்லுங்க. நல்ல விசுவாசி தான் ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணி என்ன செஞ்சிருவாங்க. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம், வீணா கட்டு கதைகளை சொல்லுகிற ஆட்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருக்க, நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா இருந்தாங்க, சபைக்கு போகிறாங்க. அந்த அம்மா நம்ம விசுவாசியை யாரை பார்த்தாலும் சொல்கிறது என்ன தெரியுமா, ஒரு தடவை அங்கே வந்து பாருங்க, ஒரு தடவை அங்கே வந்து என்ன செய்யுங்க. அவங்க மட்டும் கிடையாது, வேற சபைக்கு போகிறாங்க. மெயினாக சொல்கிறது ஒரு கேள்வி என்ன தெரியுமா, உங்கள் பாஸ்டர் கல்யாணம் முடிச்சிருக்காருல்ல, உங்கள் பாஸ்டர் என்ன முடிச்சிருக்கிறாருல்ல. நீங்கள் உடனே இந்த கட்டுக்கதை, ஆமாம் என்னட்டு நிறைய பேர் கேட்கும்போது நான் கேட்பேன், அப்போ உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறவர் வந்து நேராக ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தவரா? யாரோ ஒரு அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சா இவர் என்ன செஞ்சிருக்காரு? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? முள்ள அழகாக முள்ளால் எடுத்து விட்டுறணும், முள்ள அழகாக என்ன செஞ்சுட்டு போயிடணும்,
எப்படிமா உன் ஊழியம் வளரும்? இது என்னடா தந்திரம்? கரபடலை, அதுபடலை, இதுபடலை. வேதத்தில் எத்தனையோ காரியம் இருக்குது. இதை விட உங்களுக்கு அங்கே வந்துட்டீன்னா, இதை விட அங்கே வந்துட்டீன்னா நீ நல்ல ஆவி உள்ள ஆள் சொல்லுவேன். நான் எங்கேயும் நான் வரமாட்டேன். நான் இருக்கிற இடத்துல வேதம் எனக்கு வெளிச்சமாக இருக்குது. கட்டு கதைகளுக்கு ஒரு நாள் நான் செவி கொடுத்து சாய்ந்து போகிறதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. சில ஆட்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் பாஸ்டர் நீங்கள் ஆராதனைக்கு போலேன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டார். உடனே உங்களுக்கு ஏவாள் வந்து பேய் பேசின மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமாம், நான் இப்போ 2 வாரம் போனேன், அவர் கேட்கல. நான் உடனே அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் ஆராதனைக்கு வரலாம் துடிச்சு குடல் திருகி சாயந்தரம் வாசலில் போய் விழுந்துருவோம். உன் கிரகம் போய் விழ வேண்டியதுதான். ஆமென். எனக்கு சத்தம் வரணும், ஐயா சோழி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நான் இந்த புஸ்தகத்தை எடுத்து, பரலோகமே என் சொந்தமே புஸ்தகத்தை எடுத்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செஞ்சிருவேன், போய் இன்ப காணானை காஞ்சிக்க போயிட்டாங்கன்னு ஒரு ஆறுதல் ஜெபத்தை பண்ணிவிட்டு அடுத்த வேலையெல்லாம் நான் விறுவிறுன்னு என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்கள், ரெடியாக பண்ணி முடிச்சிருவேன். உங்கள் இருதயம் கேட்கணும், ஏன் நம்ம சபைக்கு போகலேன்னு ஒரு பாஸ்டர் கேட்கறதுன்னு சொல்றது கட்டுக்கதை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்றதுதான் என் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. சத்தியத்துக்கு செவிய விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு முதலாளி சொன்னார், நல்லா வேலை பார்க்குறாங்க, ஆனால் அந்த தம்ப்ரஸ், அதாவது வேலைக்கு போனோன்னே இந்த விரல் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் லேட்டாக பதிகிறது வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன். ஆனால் 9 மணிக்கு வர்றதுக்கு பதிலாக 9:15 வர்றாங்க, மத்தியானம் 2 மணிக்கு வர்றதுக்கு பதிலாக 2:15 வர்றாங்க, ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறதுக்கு பதிலாக 9 மணிக்கு தான் போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை 9 மணிக்கு விரல் என்ன செஞ்சுருக்கணும், அதில் என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்க, அமுக்கி இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் முதலாளிக்கு சந்தோஷம். நம்ம மிச்ச நேரம் வேலை பார்க்கறதுனால முதலாளி பார்ப்பார், நமக்கு இவனுக்கு வேலை 9 to 6, இவன் என்ன செய்கிறான் 6 மணிக்கு மேலே உட்காந்து இவ்வளவு பிரயாசப்படுறானே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ தான் 15,000 ரூபா சம்பளத்தை முதலாளி யாருக்கும் தெரியாமல் இவனுக்கு 20,000 ஆக்குவார். அப்போ தான் நீ புரிஞ்சுக்கிறணும், நம்ம உண்மையாக 9 மணிக்கு போய் கையை வச்சுட்டு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு கையை வச்சுட்டு, நைட்டு 8 மணிக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம பார்த்ததை முதலாளி பார்த்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி நம்மளை சுற்றி எல்லா இடமும் கேமரா இருக்குது. எல்லா இடமும் என்ன இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்கள், கேமரா இருக்குது. முதலாளி இல்லை, நிறைய பேர் இப்படி தான், நிறைய பேர் இப்படி தான். நம்ம சர்ச்சில் கூட யாரோ, நாங்கள் புதன்கிழமை கடந்த நாட்டில் திருச்சி ஊழியத்துக்கு போயிட்டோம். அப்போ விஜயனை கேட்டாப்புலையா, இப்படி எத்தனை பேர் வந்திருக்கீன்னு கரெக்டாக என்னை சொல்லிடுங்க. அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க, ஆமாம் நம்ம விஜயாக்கா சொல்லியிருக்காங்க. அதான் அண்ணன் அப்போதே கேமராவில் எண்ணியிருப்பாங்களே, அண்ணன் அப்போதே என்ன செஞ்சுருப்பாங்களே. ஆமாம், நான் திருச்சிக்கு போயிட்டு விஜய் நான் படுத்து கிடக்கிற இடத்துக்கு நேரம் கேமரா இருக்கும். ஆளை பார்த்துட்டு சொல்லுவேன், திரேஸ்ட்டு ஐயோ இது உயிர் இருக்கா உயிரற்ற சடலமாக கிடக்கான்னு தெரியலையே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் பார்த்தா விஜய் அப்போ தான் சோத்திரம்னு இப்படி கையை ஆட்டுவார். சரி, அப்போ சீவை என்ன செய்யுது, நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் பாதுகாப்பாக என்ன செய்யும், கட்டு கதைகளுக்கு விலகணும் தேவ பிள்ளையே. ஆமென், அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருது. அப்படி சொன்ன பவுல் எப்ப சொல்றாருன்னா, தீமோத்திட்ட சொல்றாரு, 5வது வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பாருங்க, பவுலே பிரிய போறாரு, மறிக்க போறாரு. தீமோத்தேயு சொல்றாரு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. வாசிங்க. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை, ஜப ஊழியத்தை, துதி ஊழியத்தை, ஸ்தோத்திர ஊழியத்தை, இரவு ஜபத்தை நீ எதெல்லாம் செய்யணுமோ நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரிய காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்மளோடு பேசுகிறவர்களுடைய ஜீவன் பிரிகிற நேரத்தில் கூட நம்முடைய ஆவியை அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தஞ்சாவூரில் ஐசக்குன்னு ஒரு ஐயா இருக்காங்க. நம்ம ஆலயத்துக்கு பல தடவை வந்திருக்காங்க. கடந்த வாரம் பேசும்போது கூட அந்த ஐயா சொன்னதான வார்த்தை, நான் அவரை முத பார்க்கும் பொழுதும் அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. என்ன பல தடவை என்னை ஆறுதல் படுத்தின மனிதன். பல தடவை வெறுமேலோடு அவர் கட்டிலுக்கு பக்கத்தில் பாயில் படுத்திருக்கும் பொழுது என்னை முதுகுல தடவி வீணோ உன்னை ஆண்டவர் இப்படி நடத்துவார், உன்னை ஊழியத்தில் இப்படி நடத்துவார்னு பல காரியத்தை சொன்னவர். இன்னைக்கும் என்னை பார்க்கும் பொழுது சில வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படியே நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் நம்மளை உயிரடைய செய்கிற வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, நீ வரலாற்றாலும் சரி, நீ போட்டா போதும்பான்னு சொன்னா அது சபை கிடையாது, அது சத்திரம். அது என்னது சொல்லுங்க? அது என்னது? சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போல சில விசுவாசிகிட்ட சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போலாட்டி கூட எங்கள் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு தசமாத்தை வாங்கிட்டு போய். நீ ஞாயிற்றுக்கிழமை பராத ஆளை போய் அப்படி சில முதலாளிகள் சொல்கிறது உண்டு. பாஸ்டர் நாங்கள் போலாட்டி நேராக வந்து தசமாத்தை வாங்கிட்டு போயிடுவார். அவர் வாங்கிட்டு அவர் போயிடுவார். நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார் பாருங்க தீமோத்தேயுக்கு, என் சரீரம் இந்த தேகம் பானபலியாக வார்க்கப்பட போகுதுப்பா. நல்ல போராட்டத்தை போராடுற நீ கட்டு கதைகளுக்கு உன் காதை விட்டு விளக்கிறனுப்பா. உன்னை இந்த சபையை விட்டு விளக்கிறதுக்கு, சபையை விட்டு போகிறதுக்கு, உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வழி கோணலான வழியாக போயிட்டீங்கன்னாவே நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சபையில் சோத்திரங்கத்திரம் சொல்லாமல் அடித்து பிடிச்சி வெளியே போய் நில்லுங்க. அப்போ உங்கள் வழி கோணலான வழியாக போயிட்டு அடுத்து உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் வந்து கேட்பான், என்ன ஒன்று வேகமாக வெளியே வர்றீங்களே. அதெல்லாம் இப்போ மாதிரி இல்லை, நம்ம அப்படியே வந்துடுறது. ஆமாம் நானும் அப்படி தான். அடுத்த கட்டுக்கதை, அடுத்து என்ன கதை? ஆமாம், அடுத்து மொத்தத்தில் 2 பேரையும் சேர்ந்து கட்டுக்கதையை ஆக்கிவிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. வழி கோணலான வழிக்கு போகக்கூடாது, கட்டு கதைகளுக்கு போகக்கூடாது. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே எழுப்புதல், இங்கே எழுப்புதல், அது நடக்குது, இது நடக்குது, அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். கர்த்தரை நம்பி ஓடுவாங்க. யாரை நம்பி ஓடுவோம் சொல்லுங்க? யாரை நம்பி ஓடுவோம்? ஆமாம், நம்ம பரலோகத்தின் தேவனை நம்பி ஓடுறோம். ஆமென். அல்லேலூயா. கட்டு கதைகளுக்கு விலகணும் தேவ பிள்ளையே. என்ன நடக்குதுன்னு தெரியணும் நமக்கு. அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, உங்கள் பாஸ்டர் அப்படி, இவங்க அப்படி, ஊழியர் அப்படி. இப்பெல்லாம் நீங்கள் சில ஆட்கள் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் ஆயிட்டாங்களே. ஏழை ஊழியர்களை பாருங்க. ஏன் ஏழை ஊழியராக இருக்கான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் ஏழை ஊழியராக இருக்கிறான்? ஏன் அவங்க ஆராதிக்கிற இயேசு ஏழையாக இருக்காரா? இல்லையே, இல்லையே. ஆமென். என்ன பாஸ்டர் என்ன செய்ய, ஒரு 4-5 ஏழையே சபைக்கு வருவான். நீ என்னைக்கு விசுவாசி நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில், கடந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு போனாங்களே ஸ்டான்லி, என்ன சொன்னாங்க பாருங்க, பிரசங்கம், ஒரு பல வருட பிரசங்கம் சபையில் 5 கிழவிகளுக்கு தானா. அது பல்லு போய், கண்ணு போய், காது போய். இவர் அந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னைக்கு 5-6 பைபிளை தூக்கிட்டு போவாராம் பலிபீடத்துக்கு. 2 டைரியை கொண்டுட்டு போவாராம். இவர் இயேசு பிறந்தார், அது பிறந்த காலம் மோச்சன மாதிரி கிபி கிமு 700ஆம் ஆண்டு 800ஆம் ஆண்டு இதெல்லாம் சொன்ன அந்த கிழவிகளுக்கு என்ன புரியும்? அந்த கிழவிக்கு புரிஞ்சதெல்லாம், எப்படா நீ என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரின்னு சொல்லுவேன், நான் இடத்த காலி பண்ணி என்ன செய்வேன்? ஒரு கிழவி கூட சூப்பர்னு சொன்னது கிடையாது. முடித்த பிறகு செய்தி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, இப்பயாவது எங்களை விட்டியப்பா, அப்படித்தான். ஆனால் கர்த்தர் பாருங்க, உழைக்களத்தில் புடமிட்டது போல அந்த மனுஷனை புடமிட்டு இன்னைக்கு உலகமெங்கிலும் கொண்டு போய் தேவன் பயன்படுத்துறான்னு சொன்னா எந்த கட்டு கதையை நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆளுக்கு கேட்பாங்க, என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், வேதத்தில் இருக்கு, உபவாச ஜபத்துக்கு வரணும், இரவு ஜபத்துக்கு வரணும், சகோதரிமார் ஜபத்துக்கு வரணும், சகோதரமார் ஜபத்துக்கு வரணும், மன்றாட்டு ஜபத்துக்கு வரணும், எங்கேயா எழுதியிருக்கு? பூரி சாப்பிடுன்னு எங்கே எழுதியிருக்கு பைபிளில்? கோழி சாப்பிடணும் எங்கே எழுதியிருக்கு? மட்டன் சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், ரசம் சாப்பிடணும், சோறு சாப்பிடணும், குஸ்கா சாப்பிடணும் எங்கே எழுதியிருக்கு? பக்கத்தில் வச்சு. அதெல்லாம் தொண்டையில் வித விதமாக இறங்கும் பொழுது, இதெல்லாம் தொண்டையில் வேக வேகமாக இறங்கும் பொழுது இந்த வேத காரியம் மட்டும் ஏன் இறங்க மாட்டேங்குது நமக்கு? ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றது கரெக்டாக உள்ள இறங்குதப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
வின்சென்ட் சிலுக்குமாரன் தான் சொல்லுவார், பூரி சாப்பிடணுமா, பூரியை கிழங்கு வச்சு சாப்பிடணுமா, பூரியை சிக்கன் வச்சு சாப்பிடணுமா, பூரியை குருமா வச்சு சாப்பிடணுமா, சாதா தோசை ஒரு சின்ன தோசையை ஊற்றுற சாப்பிட்ற நீ, அதில் ஆனியன் தோசை சாப்பிட்ற, கடா தோசை சாப்பிட்ற, முருகல் தோசை சாப்பிட்ற, நெய் தோசை சாப்பிட்ற, நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்றோம், வெங்காய ரோஸ்ட்டு சாப்பிட்றோம், எத்தனை தோசைக்கல்ல திருப்பி அடுப்பில் ஓட்டு சுட சொன்னால் கூட அதையும் கூட நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் எல்லா ஜபத்துக்கும் எங்கே எல்லா ஜபம் கிடையாது. கட்டு கதைகளுக்கு விலகணும் தேவ பிள்ளையே. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். கோணலான வழியில் சாயாதீங்க, கட்டு கதைகளுக்கு சாயாதீங்க. 1 சாமுவேல் 8:3 வாசிங்க. 1 சாமுவேல் 8:3 வாசிங்க. நல்ல தியானித்துக்கு போகிறோம். 1 சாமுவேல் 8:3 சீக்கிரமா வாசிங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். 3வது ஆவியானவர் சொல்லுகிறார், பொருளாசைக்கு சாயாதிருங்கள். எதுக்கு சாயாதிருங்கள் சொல்லுங்க, எதுக்கு சாயாதிருங்கள்? இப்போ நேராக பாருங்கள், என்னை பைபிளை படித்த உடனே நீங்கள் பார்த்துருங்க, அந்த வசனம் அதில் தான் இருக்கும். வீட்டில் போய் பாருங்கள், அது பொய்யாவே இருக்காது. ஆனால் ஒரு வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த டேப்பில் பதிஞ்சு டைரியில் எழுதி 10 தடவை இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லுங்கள், ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பேன். அதனால் அண்ணன் சொல்கிற வார்த்தையில் இருக்கா இல்லையா இப்பயே குறிச்சிடும்னா நீங்கள் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாதீங்க. வசனம் சொல்லுது, ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து. என்ன ஆசைக்கு சாய்ந்து? என்ன ஆசைக்கு சாய்ந்து? பொருளாசைக்கு. கர்த்தருடைய பிள்ளை கோணலான வழியில சாயக்கூடாது. 2வது கட்டு கதைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? 3வது பொருளாசைக்கு சாயக்கூடாது. ஆமென். வேணுங்க, எல்லாம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் வேணும். ஆனா நீங்க இதை வாசிச்சு பாருங்க, இது யாருடைய பரிதாபமான வாழ்க்கை. வாசிங்க 1வது வசனத்தை வாசிங்களேன். சாமுவேல் முதிர் வயதான போது. யார் இந்த சாமுவேல்? பால்குடி மறக்கும் பொழுது அண்ணாளால் கொண்டு வந்து விடப்பட்ட சாமுவேல். சாமுவேலை சாமுவேலை என்று ஏலி ஏலி என்று ஆண்டவர் பேசின நாட்கள் போய் ஏலியினுடைய குமாரர்கள் தாறுமாறாய் நடக்க ஆரம்பித்ததினாலே, விபச்சாரமும் வேசித்தனமும் கொள்ளையடித்ததினாலே பச்சை பிள்ளையாயிருந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசி அந்த சாமுவேலை அழைத்து அவரோடு பல காரியங்களை சொல்லி நடத்தின சாமுவேலை குறித்து தான் வசனம் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது, 1வது வசனம் சொல்லுது, சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதியாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தவர் சாமுவேல். ஏலி பிள்ளை பொருளாசையில விழுந்துட்டின்னு சொல்லித்தான் ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொண்டார். ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எங்க அப்பா பாஸ்டர், நான் பாஸ்டர், என் மகன் பாஸ்டர் வாழ முடியாது. நாங்க யாரு தெரியுமா? 99 வயசுல எங்க பாட்டி பைபிளை தூக்கிட்டு சோத்திரம் 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 தான் செத்தாக. வாழ முடியாது. எங்க அம்மா சோத்திரம் சோத்திரம் தான் ஓடுவாங்க, வாழ முடியாது. எங்க அப்பா சோத்திரம் சோத்திரம் தான் ஓடுவாங்க, வாழ முடியாது. கர்த்தரோடு நீங்களும் நானும் பொருளாசைக்கு சாயாமல் வாழ்ந்தாலே ஒழிய நானும் நீங்களும் வாழவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு மிகுந்த நடுக்கம் உண்டானது. யாருப்பா இந்த குமாரர்கள்? சாமுவேல் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களா? ஏலி பிள்ளை தான் அப்படி ஆயிட்டான். சாமுவேல் பிள்ளைங்க அப்படி ஆயிட்டா. உங்க பிள்ளைகளை ஒழுக்கமாய் நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆமென். தம்பி டேனி சொன்னா பாருங்க, சர்ச்சுக்குள்ள அங்கங்க ஓட விடக்கூடாது. வரும்பொழுதே சொல்லி கூட்டணும், இன்னைக்கு சர்ச்சில் ஓடி திரிஞ்ச வந்த உனக்கு சோறு கிடையாது. உனக்கு என்ன கிடையாது? சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. வெயிலில் ஒன்று முழங்கால் போட்டு உட்கார ப்ரீகேஜி மூக்க வடித்த மேனைக்கு போகிற உங்கள் பிள்ளைய முழங்காலில் நிப்பாட்டிடுறாங்க. அது வாட்டில் முழங்காலில் நின்றுட்டு வருது. 1ஆம் கிளாஸ் பிள்ளை ப்ரீகேஜி எல்கேஜியில். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது கர்த்தருடைய பயத்தை சொல்லணும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து. என்னத்தை வாங்கினாங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்கினாங்களா? என்னத்துக்கு வாங்கினாங்களா? அதான் பரிதானம். அதுக்கு பேர் தான் லஞ்சம். பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் லஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நம்ம லஞ்சம் என்ன செய்யக்கூடாது? வசனம் சொல்லுது, பொருளாசைக்கு என்ன செய்யாதிருங்கள்,
இதில் தான் நிறைய தேவ பிள்ளை விழுந்து போகிறது, நிறைய ஊழியர்கள் விழுந்து போகிறது. இந்த பொருளாசை 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 ஒன்று. இந்த உலகம் சொன்ன மாதிரி முத வர்றது என்ன ஆசை சொல்லுங்க? மண்ணாசை, அப்புறம் பொன்னாசை, அப்புறம் பெண்ணாசை. இப்படி எல்லாம் வர்றதுக்கு தான் நீ புரிஞ்சுக்கோ. உங்களுக்குள்ள வர்ற பொருளாசை தான். பொருளாசையில் சாஞ்சிட்டோம் சொன்னா நம்ம கர்த்தருடைய வழியை விட்டு விலகிடுவோம். ஆமென், அல்லேலூயா. ₹1 வரும் பொழுது 10 காசு எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கணும் பழகிட்டா 10 கோடி வந்தாலும் ஆண்டவருக்கு 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்ற இருதயம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கறத கொடுக்கணும், உலகத்துக்கு கொடுக்கறத கொடுக்கணும், வரிய கட்டுறத கட்டணும், ஏமாத்த கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஏமாத்தக்கூடாது, உலகத்தை ஏமாத்தக்கூடாது. ஏன்னா நான் பொருளாசை இல்லாம இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாசை குறித்து சொல்லுறது. ஆனாலும் அவனுடைய குமாரர் அந்த வசனத்தை வாசிச்சா அவன் வழியில நடவாம பொருளாசைக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளை ஏன் சாயுது தெரியுமா? பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து பொருளாசை உள்ள இருந்து இருந்து காப்பவனு அறப்பவனு ஆக்கிரணும். காப்பவனு என்ன பவனு ஆக்கிரணும், அறப்பவனு என்ன பவனு ஆக்கிரணும், முக்காப்பவனு என்ன ஆக்கிரணும் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது பூ வைக்காமல் வர்றது பிள்ளை பார்க்கும். வெளியே போகும்போது பூ வச்சுட்டு என்ன செய்கிறது? அப்போ பிள்ளை பார்க்கும், ஓஹோ ஏம்மா சர்ச்சுக்கு போகும்போது பூ வைக்க மாட்டேங்கிற, அங்கே வச்சா பாசு சத்தம் போடுவாருமா, அப்படியாம்மா. அப்போ வெளியே வச்சா பாசுக்கு தெரியாதுல்ல, பாசுக்கு என்ன செய்யாதுல்ல. நீ பூவை தலையை பின்னுக்கு வச்சாலும் சரி முன்னுக்கு போட்டாலும் சரி எங்கனாலும் போடு, ரட்சிப்பு உனக்குள்ளே இருந்தால் இந்த பிச்சு பூவை பற்றி நீ கவலைப்படவே மாட்ட. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாசை இந்த உலகத்தினுடைய ஒரு சின்ன காரியம். ஆண்டவருடைய காரியத்தை நம்ம தியானிச்சா என் ஆண்டவருக்காக நான் எதெல்லாம் இழக்கணும், நான் என் ஆண்டவருக்காக எதெல்லாம் கொடுக்கணும், இந்த உலகத்தில் நான் எதையுமே நான் சேர்க்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு பாருங்களேன், ஒரு நாள் வைக்கிற குழம்ப 3 நாள் 4 நாள் சாப்பிடுவாங்க. ஏன்? பக்கத்தில் தர்மக்காரன் இல்லையா? இல்லை. பக்கத்தில் அத்தாச்சி இல்லையா? அம்மா இல்லையா? சித்தி இல்லையா? இல்லை. ருசி அப்படி ருசி. அது இறங்க இறங்க நீ ஒரு பொண்ணு புரியுமா? ஒரு ஆக்கின சோத்தை திரும்பி சுட வச்சாலும் ஆக்கின குழம்ப சுட ஆக்கினாலும் நமக்கு நோய். நமக்கு என்னது சொல்லுங்க? ஏன் நோய் வரணும் நமக்கு? என் டேனி சொன்ன மாதிரி நம்ம வாட்டில் கிலோ 20 ரூபாய்க்கு தர்பூசணியை வாங்கி நம்ம தின்னுட்டோம்னு சொன்னால் சிஸ்டர்கிட்ட போய் 400 ரூபாய்க்கு குளுக்கோஸ் போட தேவை கிடையாது. என்ன தேவை கிடையாது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 20 ரூபாய்க்கு ஒரு 2 கிலோ தர்பூசணியை 40 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டோம்னா, இல்லை ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி குடிச்சிட்டோம்னு சொன்னால் சில ஆள் உண்ணாமல் தின்னாமல், ஏன்டா இப்படி செலவழிக்கிற? பிள்ளைய பாட்டு சொல்லுவாங்கம்மா, ஏன்டா இப்படி செலவழிக்கிற? பார்த்தியா நான் உண்ணாமல் தின்னாமல் இந்த கைகாலெலாம் விளங்காமல் போய், அதனால தான் விளங்காமல் போயிட்டு தான் இவன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? விளங்குற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இருக்கிறான். அதனால தான் பக்கத்தில் அக்கா பிள்ளைய தம்பி பிள்ளைய தங்கச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். அண்ணன் வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அக்கா வீட்டில் கஷ்டப்படுறாங்க. ஏன்? ஒரு நாள் நம்ம எல்லாம் போக போகிறோம், நம்ம எல்லாம் இந்த பூமியை விட்டு போக போகிறோம். இல்லை மரணம் வரப்போது. இந்த பொருளாசையை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம்? சில ஆட்கள் ரொம்ப மேன்மையாக பேசுவாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து கொடுங்க. யாரை பார்த்து கொடுங்க? யாரை பார்த்து கொடுங்க? கை நிறைய காசை கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், ஓ தாகமாக இருக்கிறவங்கள எல்லாரும் கடந்து வாங்கன்னு சொன்ன மாதிரி கிராமத்தில் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு, ஏன் ஆட்டோவில் எத்தனை பேர் ஏறி வர்றாங்க, உங்களோட எத்தனை பேர் பஸ்ஸில் வர்றாங்க, எத்தனை பேர் இந்த சபைக்குள்ள விசுவாசியாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வர்றாங்க. சில ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட 108 சேலை இருக்குது. 108ன்னு ஒரு சண்டி இருக்குது தெரியுமா? ஹலோ, கேட்குதா உங்களுக்கு? அது ஒரு பெருமை. எங்களுக்கு 108 சேலை இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், 24 மணி நேரமும் ஒரு சேவை, 108ன்னு ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியில் நம்மளை கொண்டு போனாலும் ஒரு சேலையை கட்டி தான் கொண்டு போக முடியும். ஆமென், ஆமென், ஆமென். பீரோவா அடுக்கி சில ஆட்களுக்கு திறந்து பார்க்கறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் ஆண்டவரே வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், டே நீ உறிஞ்சு கொடுக்க வேணாம்டா, உள்ளதை எடுத்தாது கொடுடா. 2020க்கு மேலே உள்ளதை கொடுக்க வேணாம். 2010 எடுத்த சேலையாவது என்ன செய்ய?
ஆமென். 2000 எடுத்த 2005 எடுத்த பேண்ட் ஷர்ட்டையாவது கொடு. இல்ல சில ஆட்களுக்கு பாஸ்டர் பாருங்க பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், எங்களுக்கு என்ன வைக்க ஏது வைக்க, உனக்கு நிறைய வழி இருக்குது. முதலீடு பண்றதுக்கு நிறைய வழி இருக்குது. பூமியில முதலீடு அல்ல, பரலோகத்துல முதலீடு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எச்சிறியாரில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென். பொருளாசையில் இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்திலையும் நம்ம ஒரு நாள் விழுந்து போக கூடாது. ஆமென். என் நாட்கள் முடியும் வர, என் ஜீவன் பிரியும் வர நான் பொருளாசை மேல நான் சாயவே மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல ரொம்ப உண்மையா இருக்கணும். எனக்குரியதெல்லாம் அது என்னுடையதா இல்ல, அது என் தேவனுடையது. பொருளாசை என்ன ஒரு நாளும் சார்ந்து கொள்ள கூடாதே. ஆமென். அல்லேலூயா. ஒரு புஷ்பா அழகா விண்ணப்பத்தில் சொன்னா பாருங்களேன், டெய்லி வேலைக்கு அப்பா போயிட்டு வரும்போது அப்பா அப்படின்னு ஓடி வர்ற பிள்ளை அன்னைக்கு அப்பாவை பார்த்து பயப்படுதுன்னா அந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ணியிருக்குது. ஆமென். அந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டு, சாதாரண தப்பு பண்ணல, பெரிய தப்பு பண்ணிட்டு அது அப்பாவுக்கு தெரிஞ்சா அது கஷ்டம் நினைக்குது. இப்படித்தான் ஒரு நாள் உன்னை சந்திக்க என் ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் கோணலான வழியில சாய்ந்து, கட்டு கதைகளுக்கு நேராக சாய்ந்து, பொருளாசைக்கு நேராக சாய்ந்திருப்பீங்களானா கடைசியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கோணலான வழியில சாயிற மனிதன், கட்டு கதைக்கு சாயிற மனிதன், பொருளாதைக்கு சாயிற மனிதன். நீதிமொழிகள் அதே 7:25 வாசியுங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதுல 25வது வசனத்தை வாசிங்க. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. தேவனை நோக்கி ஓடுற மனுஷன், இந்த உலக பிராரமா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாவற்றிலும் சரியா இருக்கிற மனுஷன், அவன் சாய்ந்திருப்பானா. வசனம் சொல்லுது, கோணலான வழியில சாயாத, கட்டுக்கதைக்கு சாயாத, பொருளாசைக்கு சாயாத, கடைசியா இச்சைக்கு சாயாதே. இச்சையிலே சாயாதிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இச்சையில சாயாத. ஏதேன்ல ஆப்பிள் மரம் இருந்துச்சு, பலாப்பழ மரம் இருந்துச்சு, மாம்பழ மரம் இருந்துச்சு, எல்லா கனியும் இருந்துச்சு. வேண்டான்னு சொன்ன ஒரு பழத்தை தின்ன ஏவாள் ஆசைப்பட்டதுனாலதான். ஆமென். ஆதாமுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்ததுன்னா பேய் ஆதாம பிடிச்சிருப்பான். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய குடும்ப காரியத்தை யாரு பார்க்கறது சொல்லுங்க சொல்லுங்க, யாரு பார்க்கறது? உழைக்கிறது ஊரா ஆண்கள், வேலையை பார்க்கறது ஊரா பெண்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படித்தான் ஆதாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஏவாளுக்கு ஒரே எண்ணம், எப்போ போனாலும் எங்கிட்டு சுற்றி வந்தாலும் ஆதாம் அப்படியே பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவார். ஏவாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் பிசாசு வந்துச்சு, அந்த இச்சையில் ஏவாள் விழுந்து போனார்கள். ஆமென். வசனம் சொல்லுவோம், இருதயம் அவள் வழியில் என்ன செய்ய வேண்டாம். ஒரு மனுஷனுடைய வழி கோணலான வழிக்கு போகுதா, கட்டுக்கதைக்கு போகுதா, பொருளாசைக்கு போகுதா, கடைசியில இச்சைக்கு போகும். இச்சைக்கு போனா அந்த கதை முடிஞ்சு போகும் தேவ பிள்ளையே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இச்சை தான் நம்ம வாழ்க்கையில கடைசி காரியம். எந்த மனுஷன் இச்சையில விழுகிறோமோ 26வது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமா வாசிங்க. அவள் அநேகரை காயப்படுத்தி, அவ இச்சையில விழுகிறவன் அவ அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை, பலவான்கள் இச்சையில விழுந்து அவங்களை கொலை செய்தான். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும், அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். ஓ, இச்சைக்கு சாஞ்சிட்டோம்னா நம்மளை மரண அறைக்கு கொண்டு போயிரும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடம். அதான் என்ன பண்ற இடம் சொல்லுங்க. இச்சையில விழுகிறவனை எங்க கொண்டு விடுறான்? சாதாரணமா சாகுற எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போறது கிடையாது. ஆமென். குடி இச்சையில போய் ரோட்டில் அடிவிடும் பொழுது, குடிச்சு போட்டு வந்து மருந்து குடிச்சு சாகும் பொழுது, பல தவறான தவறுகளை செஞ்சு மறைக்கிறதுக்காக வாழ்க்கையை முடிக்கும் பொழுதுதான் வசனம் சொல்லுது, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? கர்த்தர் ஒரு அறைகோல் விடுகிறார். அதே நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் அதுல 24வது வசனத்தை வாசிக்கிற நீங்க. நீதிமொழிகள் 7ல 24வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு
செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். வாயின் வார்த்தை Glory. நல்ல கைகளை தட்டி இந்த பொல்லாங்கான காரியத்திற்கு நீங்கள் சாயாது இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றார், ஆதலால் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, எனக்கு செவி கொடு, என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா முடிக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 7:24 25 இச்சையில விழுகிறது. வசனத்துல வாசிக்கிறோம். கோணலான வழியில சாகிறது, ரெண்டாவது கட்டுக்கதையில சாகிறது, மூணாவது பொருளாசையில சாகிறது. இப்படி ஒன்னொன்னா சாஞ்சா இச்சையில போய் சாஞ்சிருவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், ஒருத்தர் வருவார், எங்கே போறீங்க, எங்கே வாங்க, உங்களை பைக்கில் ஏற்றிட்டு கொண்டு விடுறேன்னு சொல்லுவார். ஒரு நாள் ஏறி இறங்கின பிறகு ரெண்டாவது நாள் அந்த டைமுக்கு வந்தால் நீ புரிஞ்சுக்கிறணும், உனக்கு ஆவி இருந்தால் பைக்கில் ஏறக்கூடாது. பக்கத்தில் வர சொல்லு, ஆவி இருந்தால் பைக்கில் ஏறக்கூடாது, எவனுக்கு பின்னுக்கும் பைக்கில் ஏறக்கூடாது. ஆமென். ஆமாம். எந்த சகோதரமான ரோட்டில் யார் கையை நீட்டினாலும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், பைக்கில் ஏற்றக்கூடாது, கார்லையும் ஏற்றக்கூடாது. ஆமென். முதல் நாள் உங்களை கொண்டு விட்டவங்க அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, நான் நினைச்சேன், திடீர்னு இங்கே வரையும் தான் நினச்சேன், அவங்க அக்கா நிற்பாங்களே அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது நாள் அக்கா ஏற்றிட்டு போவாங்க, அப்புறம் அக்கா அத்தானா மாறிடுவாங்க, நீங்கள் அத்தாச்சியாக மாறிடுவீங்க. ஆமென். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு காலை கொடுத்துருக்கேனடா, ஒம்பாட்டில் நட. ஆமென். ஏன்னா என் வழி நேர் வழியாய் நடக்கிற தெய்வம் எனக்கு இருக்கிறார். ஆமென். அது கோணலான வழிக்கு என்ன கொண்டு போகாது, கட்டு கதைக்கு என்ன கொண்டு போகாது, என்ன பொருளாசைக்கு என்ன கொண்டு போகாது, இச்சைக்கு என்ன கொண்டு போகாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்க. நீங்க எதுல வீக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பேய்க்கு தெரியும். ஆமென். நீங்க எதுல வீக்குன்னு சொல்லி சொல்லுங்க, எதுக்கு தெரியும் சொல்லுங்க, பேய்க்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. 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 நல்லா புரிஞ்சுக்கிறோம். நான் எதுல வீக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிகிறத விட பேய்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வீக்கில் நம்மளை கொண்டு போய் விழ வைக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் சொல்றாரு, என் பிள்ளையே எனக்கு செவி கொடு, என் வார்த்தை என்ன செய்ய கவனி. காலம் கடைசி காலம். நீ கோணலான வழியில் சாயாத, கட்டு கதைக்கு சாயாத, பொருளாசைக்கு சாயாத, இச்சைக்கு சாயாத. இதை மேற்கொள்ளணும்னா கர்த்தருக்கு செவி கொடுப்போம். முழங்கால் படிக்கிடுவோம். தேவ ஜனமே முழங்கால் படிக்கிடுவோம். வருஷத்தின் 4வது மாதம் 3வது ஓய்வு நாளில் ஒருவேளை இந்த மாதிரி வழியில் இருக்கிறீங்களா, கோணலான வழிக்கு போறீங்களா, ஓய்வு நாளை விட்டுட்டு சொந்த காரியத்துக்கு போறீங்களா, சொந்த ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, சொந்த வேலைக்கு போறீங்களா, சொந்த கம்பெனிக்கு போறீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு கோணலான வழிக்கு நான் சாய்ந்தது போதும், கட்டு கதைகளுக்கு சாய்ந்தது போதும், பொருளாசைக்கு சாய்ந்தது போதும், இச்சைக்கு நான் சாய்ந்தது போதும், இன்னைக்கு நான் தேவன் ஒரு அறைகோல் விடுகிறார். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்க, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்க, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். சாமுவேலுடைய பிள்ளைகளை போல உங்க வாழ்க்கை மாறிட்டா, சாமுவேலுடைய பிள்ளைகளை போல உங்க வழிகள் மாறிட்டா, சாமுவேலுடைய பிள்ளைகளை போல வாழ்க்கை மாறிட்டா, எவ்வளவு பரிதான தேவ பிள்ளையே, எவ்வளவு பரிதாம். கரை என்னன்னு தெரியல, கரை என்னன்னு தெரியல. எங்க அப்பா இன்னைக்கு என்ன குறிச்சு யார்ட்டையும் பேசினா, அழகா வளர்த்த ஊழியத்தை அவன் அழிச்சிட்டான்னு அவங்க பேச முடியாது. சேவியர் பாஸ்டர் இருக்கிற காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்ப தாறுமாறா ஓடிட்டுன்னு பேச முடியாது. இந்த சர்ச்சில் உள்ள ஒரு தேவ பிள்ளை தான் சொல்லுச்சு, அப்பா காலம் ரொம்ப கடுமையான காலமாக இருந்துச்சு, உங்கள் காலமும் கடுமையான காலம்னாலும் சில நேரம் அந்த கடுமையாக உபசரிச்சு எச்சரித்து நேசிக்கிற காலமாக இருந்தது. ஆனால் டேனி காலத்தில் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக வெளிப்படுது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, உழைக்கிறதுக்கு மதி இல்லாம பிழைக்க இந்த ஊழியத்துக்கு இந்த ஆண்டவரை தேடி ஓடி வரல, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும். பிள்ளையே எனக்கு செவி கொடுன்னு சொன்னேன், என் அப்பாவுடைய சத்தத்தை கடைசி வரைக்கும் கேட்கணும். என் பெத்த அப்பாவுடைய சத்தத்தை கேட்கறதை மாத்திரமல்ல, என் பரலோகத்தின் தகப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். அப்படி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அப்படி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கோலனால வழியில சாயாத, கட்டு கதைகளுக்கு சாயாத, பொருளாசைக்கு சாயாத, இச்சைக்கு சாயாத,
எதனால இழப்ப ஆண்டவரே, எதனால இழப்ப? ஆனா உங்க ராஜ்யத்தை நான் இழக்க மாட்டேன். ஆதாமுக்கு ஏக்கம் இருந்துச்சான்னு தெரியல, என் ஆண்டவருக்கு ஏக்கம் இருந்துச்சு. அதாமே நீ எங்க இருக்கிற, அதாமே நீ எங்க இருக்கிற? எந்த நேரமும் நான் தோட்டத்துக்குள்ள வந்த உடனே வந்துருவியப்பா. அதாமே நீ இன்னைக்கு எங்க இருக்கிற? கோணனால வழியில சாஞ்சிட்டியா? கட்டு கதைக்கு சாஞ்சிட்டியா? பொருளாசைக்கு சாஞ்சிட்டியா? இச்சைக்கு சாஞ்சிட்டியா? ஐயோ ஆதாமே நீ எங்க இருக்கிற? என் மகனே நீ எங்க இருக்கிற? என் மகளே நீ எங்க இருக்கிற? வாலிப தம்பி நீ எங்க இருக்கிற? வாலிப தங்கச்சி நீ எங்க இருக்கிற? வலது கரத்தை உயர்த்தி சாய மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே சாய மாட்டேன் ஆண்டவரே, சாய மாட்டேன், சாய மாட்டேன், சாய மாட்டேன். கோணலான வழிக்கு சாய மாட்டேன், கட்டு கதைக்கு சாய மாட்டேன், பொருளாசைக்கு சாய மாட்டேன், இச்சைக்கு சாய மாட்டேன். சாய்ந்த காலங்கள் போதும். அது மரண அறைக்கு என்ன மார்ச்சுவாரிக்கு கொண்டு போயிடும் ஆண்டவரே. அது பிரேத பரிசோதனை பண்ற இடத்துக்கு என்ன கொண்டு போயிடும் ஆண்டவரே. அப்படியே சரீரம் அலங்கோலப்பட விரும்புற ஆண்டவர் அல்ல ஆண்டவரே. நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு விதவை சகோதரியுடைய மகன், அவன் விரும்பின ஒரு மகளை கூட்டிட்டு, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஓடி போயிட்டான். இந்த சகோதரியோ சபைக்கு போற சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிடுவேன், நான் செத்துருவேன் அழுகிறாங்க. இனி நான் வாழ்ந்து என்ன புண்ணியோன்னு அழுகிறாங்க. எனக்கு என்ன வாறுதல் சொல்லணும்னு தெரியல. ஒன்னே ஒன்று சொன்ன அந்த சகோதரிக்கு, தற்கொலை பண்ணிடாதீங்கம்மா. வேற என்ன பாஸ்டர் நான் என்ன செய்ய தற்கொலை பண்ணாம? இவ்வளவு நாள் ஒரு சரீரத்தை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றி வந்தாரு. தற்கொலை பண்ணிட்டினா நீ தேவராஜ்யம் போக முடியாது. இவ்வளவு பரிசுத்தமா காத்த சரீரம் பெண வரைக்கும் கொண்டு போய் யார் யாரோ சரீரத்தை திறந்து பார்த்து அவங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு நீ மறிச்சு போயிடாத. இந்த அவமானத்தையும் கத்தர் கடக்க உதவி செய்வார். தேவனோடு பலனாயிரு. உலகத்தின் பாதைகளை சாஞ்சிராத, தற்கொலைக்கு நேரா சாஞ்சிராத, அவமானப்பட்டு போயிடாத, அவமானப்பட்டு போயிடாத. அன்னைக்கு அந்த வார்த்தை அந்த சகோதரியினுடைய இருதயத்துல ஒரு சம்மட்டி அடித்தது போல இருந்தது. இன்றைக்கு என்னை பார்க்கிற நேரமெல்லாம் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் எனக்கு ஆறுதல் சொன்ன பொழுது தற்கொலைக்கு என்னை தடுத்தது பரிசுத்தமானவன் சரீரம். குடிகாரனும் வெறிகாரனும் அலங்கோலமா அவன் சரீரத்தை பார்த்துட கூடாது. சாயாத தேவ பிள்ளையே, மரண அறைக்கு போக விரும்பாத. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.